ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிட்டல் டெக் ஃபில்டர். நான் உங்கள் நண்பன் வினோத். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் ஆனாலுமே இடையில நான் ஜனவரி மாதம் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதுக்கும் ஒன்றும் பெருசாக ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு வருஷம் கழிச்சு வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னா, கார்பரேட் ஸ்ட்ரைக் ஒன்று வந்துருந்தது. அது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் நான். அதுக்கப்புறம் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். நமக்கு மற்ற சேனல் பண்ணுறதை விட இந்த டெக்கு சம்மந்தமாக நம்மளுக்கு வீடியோ போடுறது தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த சேனலை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது காரணமே. இந்த சாஃப்ட்வேர் எடிட்டிங், இந்த ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங், கம்ப்யூட்டரில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், எரர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த சேனலை நம்ம ஆரம்பித்தோம். இருந்தாலுமே நம்மளுக்கு காப்பி ஸ்ட்ரைக் வந்ததுனால நம்ம எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் இவ்வளோ நாள் கழிச்சு திருப்பி வீடியோ போடுறேன். இன்னைக்கு நம்ம அதனால ஒரு புரோஜனமா வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் ஃபைல்ஸ்லாம் ஆன்லைனில் அப்லோடு பண்ணி அதை எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, இப்போ ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஒரு 300-400 ஃபோட்டோஸ் இருக்குது. அதை ஷேர் பண்ணோம்னா நமக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம்னா நம்ம குவாலிட்டி கம்மியாகிடும். ஜிமெயிலில் நம்ம ஷேர் பண்ணுறோம்னா 25 MBக்கு மேலே ஒரு ஃபோட்டோஸோ வீடியோஸோ இருந்தால் அப்லோடு பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம போடுறோம். இப்போ நீங்கள் உங்களுடைய குரோம் ஓப்பன் பண்ணிட்டு WETRA வெயிட் பண்ணுங்க, WETRANSFER அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வர அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா இதில் உங்களை சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் சைன் அப் பண்ணால் உங்களுக்கு பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும். ஸோ கீழே இருக்கிற ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சென்ட் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபைல்ஸ், அதாவது அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இந்த மாதிரி நீங்கள் அனுப்பலாம். இல்லைன்னா ஃபோல்டர் மாதிரியா நீங்கள் ஒரு ஃபோல்டரையே அப்படியே அப்லோட் பண்ணணும்னா கீழே இருக்கிற செலக்ட் ஏ ஃபோல்டர் அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஸோ அப்படி கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மியூசிக் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் அனுப்பலாம், 2 GBக்குள்ளார மட்டும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எந்த இமெயிலுக்கு நீங்கள் அனுப்பணுமோ அந்த இமெயிலை இங்கே டைப் பண்ணிக்கங்க. நான் இப்போ சாதாரணமாக என் பேர் வினோத்னு போட்டுக்கிறேன், @gmail.comனு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீங்கள் எந்த மெயிலுக்கு அனுப்பணுமோ, எந்த மெயிலுக்கு அனுப்பணுமோ அதை தான் மேலே நம்ம டைப் பண்ணணும். அதை டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிறதுல உங்களுடைய மெயிலை நீங்கள் டைப் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர், நான் உங்களுக்கு போட்டே காமிக்கிறேங்க, gmail.com அப்படின்னு கொடுத்துட்டு கீழே johnminstrel@gmail.com அப்படின்னு கொடுத்துட்டா கீழே மெசேஜ் ஹாய்னு போட்டுக்கலாம். டிரான்ஸ்ஃபர்னு இருக்கு பாருங்க, இப்போ டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி மொபைலில் வெரிஃபிகேஷன் கோட் கேட்கும், சரிங்களா? அதை நம்ம என்டர் பண்ணிக்கணும். நான் என்டர் பண்ணிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோடு வெரிஃபிகேஷன் கோடு உங்களோட நீங்கள் எந்த மெயிலுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ, அதாவது உங்களோட மெயில் ஐடி, உங்கள் இமெயில் ஐடியில் போய் செக் பண்ணிங்கன்னா ஆல் மெயிலில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோடு WeTransferலேருந்து வந்திருக்கும். அந்த 6 பின்கோடு அதை நீங்கள் என்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் மெயில் அனுப்பியாச்சு ஆல்ரெடி, அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி நீங்கள் மெயில் போய் அவங்க பார்க்குறது சிரமமாக இருந்தால் நீங்கள் காப்பி லிங்க் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அந்த லிங்கை ஷேர் பண்ணிடலாம்.
ஷேர் பண்ணிவிட்டு அவங்க ஈஸியாக வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி இந்த ஃபைல் தானான்னு பார்க்கணுங்கிறதுக்கு இங்கே பாருங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். அந்த ஃபைலில் ப்ரிவ்யூ கொடுத்தோம்னா அது என்ன ஆகுது அப்படின்றத வரும். ஆடியோ அங்கே இருக்குது. ஏதோ ஃபோட்டோஸ்னா ஃபோட்டோஸ் வரும், தம்ப்நெயில் காட்டும். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. இந்த மாதிரி அனுப்பிக்கலாம். இது வந்து நம்ம 2 ஜிபிக்குள்ளார ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து 7 டேஸ்க்குள்ளே எக்ஸ்பிரி ஆகிடும்னு போட்டிருக்கு. கீழே பாருங்கள், ரெடி வென் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 7 டேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 7 நாளைக்குள்ளே அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது வந்து லிங்க் வந்து எக்ஸ்பிரி ஆகிடும். இது வந்து 2 ஜிபிக்குள்ளார தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேற்படி ஏதாவது வெப்சைட்டில் நம்ம அதிக லேட்டஸ்ட் ஃபைல் வந்து 10 ஜிபி வரையும் நம்ம அப்லோடு பண்ண முடியுமான்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், வேறு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரொம்ப நாளாக நானும் வீடியோ போடுறேன், ஒன்றும் நடக்கலை. நான் இந்த மாதிரி எடிட்டிங் வீடியோ, ஃபோட்டோஷாப் நமக்கு தெரியும், வீடியோ எடிட்டிங் தெரியும். ஒரு வீடியோ எப்படி பேக்ரவுண்ட் வீடியோ நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம போடுவோம். நிறையா பிசியில் வந்து கரப்ஷன் இந்த மாதிரி எரர்லாம் நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம், நம்ம அதை வந்து வீடியோவை போடுவோம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் உங்களால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், நன்றி, வணக்கம்.